welcome back to our channel. And இதான் நீங்க என்ன first time பாக்குறீங்க அப்படினா this is me Nandi and this is Sindhu. So yes, இன்னைக்கு வந்து நம்ம வந்து again ஒரு 5 minutes hacks வந்து டெஸ்ட் பண்ற வீடியோ. பட் ஆனா வந்து ஆமா. So பட் ஆனா வந்து இன்னைக்கு வந்து இது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. அது என்னன்னா வந்து organizing hacks. So organizing hacks மட்டும் இல்லாம ஆமா ஆர்கனைசிங் ஹேக்ஸ் அப்படின்னா வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஹேக்ஸ் தான் வந்து பிக் பண்ணிருக்கோம். அப்பதான் அண்ட் மோஸ்டா வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஹேக்ஸ் தான் வந்து பிக்கப் பண்ணிருக்கோம். சோ பாப்பா அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஹேக்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து எல்லார் வீட்லயுமே வந்து இந்த மொபைல் வாங்குறது ஐ மீன் மொபைல் வந்து வாங்கி இருக்கிறதுனால வந்து அந்த டப்பா அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சு ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சு வந்து யாரு வீட்டுல பார்த்தாலுமே வந்து இந்த குட்டீஸ்க்கு எல்லாம் கூட வந்து மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க. சோ அதனால வந்து நிறைய பேர் வீட்டுல வந்து இந்த மொபைல் டப்பா வந்து வெட்டியாவே இருக்கும். சோ அந்த மொபைல் டப்பா யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து எப்படி வந்து நல்லா வந்து அது வந்து திங்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். சோ அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த மொபைல் டப்பா வந்து மேல ஒண்ணு வந்து க்ளோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல. சோ அது வந்து அப்படியே வச்சிருங்க. அது உள்ள கீழே இருக்கிறதுல சோ அந்த கீழே இருக்கிறது என்ன பண்றாங்கன்னா வந்து 4 பார்ட்ஸா வந்து கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு அந்த மேல இருக்கிறது உள்ளே வந்து இது வந்து ஷேப் வந்து இப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணி அது உள்ள போட்டுறாங்க. சோ அது சோ அது போட்டுட்டா வந்து அதுல வந்து நம்ம ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அதாவது வந்து இப்ப லிப்ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இல்ல லிப்ஸ்டிக் அப்படின்னு இல்ல மேக்கப் பண்றவங்க மேக்கப் ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இல்ல வேற ஏதாவது வந்து நீங்க ஏதாவது திங்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து எப்படி பண்ணிடலாம் அப்படின்னு பாத்துலாம் வாங்க. நம்மளோட பாக்ஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இருங்க நான் வந்து உங்களுக்கு வந்து டெமோ பண்ணி காட்டுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்றோமா. சோ அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து பாக்ஸ் வந்து பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப அதாவது நீங்க பாருங்க இப்படி பண்ணா கூட வராது. அதாவது ஈஸியா வராது. நம்ம வந்து ரொம்ப டைட்டா இழுத்தாதான் வரும். அந்த மாதிரி வந்து ரெடி ஆயிருக்கு. சோ இதுல பாருங்க இப்ப வந்து நம்ம திங்ஸ் வந்து போட்டு பாக்கலாம். இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து திங்ஸ் எல்லாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. இதோ இங்க பாருங்க இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கு. நான் ஃபில் பண்றேன். ஓகே சூப்பர். இதுல வந்து இயரிங்ஸ் போட்டான். சோ இந்த மாதிரி வந்து இங்கேயும் கூட ஸ்பேஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து சூப்பரா நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து வீட்ல ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கணும். சோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்து அந்த கீழே அந்த டிராயர்ல எல்லாம் கூட ஒரு வாட்டி நம்மளுக்கு வந்து திங்ஸ் வந்து கிளம்ஸியா வச்சிருப்போம். சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி இது ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து எல்லாமே காம்பாக்டா வந்து அந்த ஃபோல்ட் அது அந்த திங்லயே வந்து கரெக்டா வந்து ஃபிட் ஆயிருக்கும். சோ இந்த ஹேக் வந்து ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக்காவும் இருக்கு. சோ இதுக்கு வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். சோ இந்த ஹேக்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து பிகி பேங்க் ரெடி பண்ண போறாங்க. சோ சேவ் பண்றதுக்காக ஆமா மணி சேவ் பண்றதுக்காக வந்து சேவ் பண்ணாம இருக்கு. ஆமா அவங்க வந்து கொஞ்சம் குட் கேர்ள்ஸ் குட் பாய்ஸ்க்காக வந்து பிகி பேங்க் வந்து எப்படி பண்றது அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பட் ரொம்பவே ஈஸியா வந்து வீட்ல பிகி பேங்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப வந்து கொரோனா டைம்ல வந்து வீட்ல சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இல்ல. ஆமா சிந்துல வந்து சாப்பிடுறதுலயே தான் வந்து ரெடியா இருப்பா. நீங்க டைட்டோ சரி விடு. சோ ஓகே பிகி பேங்க் எப்படி பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு அட்டை பாக்ஸ் எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு ஏதாவது வரும் பாத்தீங்களா இந்த சாக்கோஸ் இல்ல வந்து கெலாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அட்டை பாக்ஸ் வரும்ல. சோ அந்த மாதிரி வந்து ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து மேல வந்து இந்த ஹவுஸ் மாதிரி கட் பண்ணிடுறாங்க. பிளஸ் கீழே வந்து நீங்க போடுற அமௌண்ட வந்து இப்படி டிராக் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு டிராகர் மாதிரி ஒண்ணு செட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மேல வந்து ஓட்டை போட்டுறாங்க. ஓட்டை போட்டுட்டு அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் ஹோல் மாதிரி விட்டுறாங்க. சோ அந்த ஹோல்ல தான் நம்ம வந்து கேஷ் போட போறோம். சோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத செக் பண்ணிடலாம் வாங்க.
வந்து இங்க பாருங்க இப்படி வந்து ஓபன் பண்றாங்க. சோ இங்கதான் வந்து கேஷ் வந்து போட்டு வைக்க போறோம். அதாவது வந்து கேஷ் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பப்ப வந்து சிந்து எல்லாம் வந்து இப்படிதான் கடைக்கு போனோம் அப்படின்னா வந்து கமிஷன் வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். சோ அந்த மாதிரி வந்து நீங்க வாங்குற கமிஷன் எல்லாம் வந்து இது வேலை சேவ் பண்ணிட்டு தேவையானப்ப எடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து இதை ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஆமா இது உள்ள வந்து கேஷ் போடலாம். இது வந்து உள்ள போய் விழுந்துரும். பட் ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஹவுஸ் இருக்கும்ல கான்வா வீடுல இந்த டாக் வந்து உள்ள போயிட்டு அதான் உள்ள ஒரு டாக் இருக்கும் பிங்க் கலர்ல அந்த டாக் இருக்கும். பிளஸ் அது வெளியில வந்து கேஷ் வந்து வாங்கிட்டு குடுக்குன்னு உள்ள போயிடும். ஆமா காயின் வச்சு அது உள்ள வாங்கிட்டு போகும். அதுதான் பிக்கி பேங்க். ஆமா சோ அது வந்து அந்த மாதிரி வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஹேக் வந்து ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். அண்ட் பாக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கீங்க பாருங்க. இந்த மாதிரி டிராக் பண்ணிட்டு இப்படி 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 அண்ட் மேல வந்து காயின் போட்டுக்கலாம். சோ இது வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ ஓகே இதுக்கு வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹேக் பார்த்துலாம் வாங்க. ஓகே சோ இந்த ஹேக்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கிச்சன்ல வந்து நிறையவே வந்து இந்த கரண்டி ஸ்பூனு அதுக்கப்புறமா கத்தி அதெல்லாம் வந்து அங்கங்க போட்டுருவோம். பிளஸ் வந்து அது எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு திங் வேணும்ன்றாங்கன்னா வந்து நம்ம வந்து வீட்டுல வெட்டியா வந்து பாட்டில் தூக்கி போட்டுருவோம்ல. சோ அந்த பாட்டில வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சு அது என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து ஒரு ஹோல் போட்டுறாங்க. சோ அந்த ஹோல் போட்டுட்டா வந்து அந்த ஹோல் உள்ள அந்த ஹோல் வந்து சோ அந்த ஹோல்ல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஹோல்குள்ள வந்து நீங்க என்னெல்லாம் திங்ஸ் போட்டோமோ அந்த திங்ஸ் போட்டுட்டு அந்த பாட்டில வந்து நீங்க எங்கயாவது வந்து ஹேங் பண்ணி விடலாம். ஓ இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பாத்துலாம். சோ நம்ம ஹேக்கோட அவுட்புட் வந்து இதுதான். சோ இது வந்து சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் வந்து இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து இது அப்படியே நின்னுடும். சோ இந்த ஹோல்குள்ள வந்து நான் வந்து உங்களுக்கு சும்மா டெமோக்காக வந்து இந்த கத்தி இது வந்து போட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ஒரு 5 minutes இருந்தாவே போதும். இது வந்து கட் பண்ணிட்டு அதை வந்து எங்கேயாவது வந்து ஹேங் பண்ணி விட்டுலாம். பிளஸ் நிறைய திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் நீங்க வந்து இந்த ஹோலை வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் வந்து இந்த ஹேங் பண்றதுக்கு வந்து நீங்க சப்போஸ் வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் இல்ல அப்படின்னா வந்து நீங்க கயிறு கட்டி கூட வந்து எங்கேயாவது வந்து படிக்கிறதுக்கு வந்து ஏதாவது வந்து போட்டிருப்பீங்கல்ல கிச்சன்ல. சோ அதை யூஸ் பண்ணி வந்து நீங்க வந்து இதை ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஆமா இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ இதுக்கு வந்து நம்ம வந்து 10 out of 10 கொடுத்துடலாம். சோ வாங்க நெக்ஸ்ட் ஹேக் பார்க்கலாம். இப்போ சோ இந்த ஹேக் என்ன அப்படின்னா வந்து இது வந்து வீட்ல வந்து புக் வந்து எப்படி காம்பாக்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேக் தான். சோ நந்தினி மாதிரி ஆளுங்க தூசி தட்டி எங்க வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல யூஸ் இவ ரொம்ப படிச்சு கிழிச்சிடுறா. இவ வந்து என்ன சொல்லிட்டு இருக்கா. சோ ஓகே இந்த ஹேக்ல வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து புக்கு வந்து தேவையில்லாம நிறைய ஸ்பேஸ் நம்ம வந்து இப்படி பிளாட்டா வைக்கிறதுனால நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆயிடும்ல. சோ அதுக்கு அது கூட தர விரும்பல. சோ ஆமா அந்த ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னா வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஏதாவது ஒரு பாக்ஸ் இருக்கும்ல அட்டை பாக்ஸ் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. இப்ப நார்மலா வந்து இந்த ஷூக்கெல்லாம் கூட அட்டை பாக்ஸ் கொடுப்பாங்களா அந்த அட்டை பாக்ஸ் கூட எடுத்துக்கோங்க. அது என்ன பண்றாங்கன்னா 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா வந்து டயகனலா கட் பண்றாங்க. சோ டயகனலா கட் பண்ணிட்டு இந்த டயகனலையும் வந்து ஒன்னா சேர்த்து விட்டுறாங்க. ஒன்னா சேர்த்து விட்டுட்டு வந்து அவங்க அதுல வந்து புக்ஸ் வச்சு யூஸ் பண்றாங்க. சோ இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத பாத்துலாம் வாங்க. சோ நம்மளோட அவுட்புட் என்னன்னா இதுதான் நம்மளோட அவுட்புட் சூப்பரா இருக்கு. பிளஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஏதாவது ரேப்பர் போட்டு கூட வந்து நீங்க வந்து இது கலர்ஃபுல்லா அழகா மாத்திக்கலாம். நம்ம வந்து இது வந்து இப்போ அவ்வளவு பண்ணல. நம்ம வந்து இது அப்படியே தான் யூஸ் பண்ண போறோம். சோ அந்த மாதிரி வந்து என்ன மாதிரி கொஞ்சம் சோம்பேறியா இருந்தீங்கன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி யாருமே வர முடியாது. சரி ஓகே விடு. சோ இந்த மாதிரி வந்து புக் வந்து நிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த புக் வந்து சூப்பராவே நிக்குது. சோ பேசிக்கலி வந்து இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஆனா சக்சஸ். பட் ஆனா வந்து ரொம்ப ஓகே நீங்க ஒரு பிளேஸ்ல வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி புக் நிக்க வச்சீங்க அப்படின்னா வந்து ஓகே நல்லாவே நிக்கும். பட் ஆனா ரொம்ப பெரிய புக்ஸ் எல்லாம் வந்து நிக்க வைக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் வந்து இந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க புக்ஸ் வச்சீங்க அப்படின்னா வந்து சூப்பரா வந்து வச்சீங்க அப்படின்னா வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. சோ இந்த ஹேக்கும் வந்து இட் இஸ் a great success. சோ நம்ம வந்து இதுக்கு வந்து 10 out of 10 கொடுத்துடலாம். ஆர் வந்து ஒரு 9 கொடுக்கலாம் நினைக்கிறேன். சரி தெரியல 9 or 10. ஓகே சோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் தான் இது. சோ ஓகே 9.5 கொடுத்துடலாம் அப்போ. சோ வாங்க நெக்ஸ்ட் ஹேக் பார்த்துடலாம். சோ இந்த ஹேக்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஓகே வீட்ல வந்து 4 பொருள் வைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம 4 டப்பா வாங்கணும். சோ ஆமா 4 டப்பா வாங்கணும்.
பட் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து 4 பொருள் வைக்கிறதுக்கு வந்து ஒரே டப்பா வாங்குறாங்க. சோ அதே அந்த டப்பால வந்து 4 திங்ஸ் போட்டு வைக்க போறாங்க. சோ அது எப்படி பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு பவுலோ இல்ல வந்து ஏதாவது ரவுண்ட் பாட்டிலோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. சோ அந்த கார்ட்போர்டை வந்து ஒரு 2 ஷீட்டா கட் பண்ணி அது சென்டர்ல வந்து கட் பண்ணி அது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணி இந்த டப்பாக்குள்ள போட்டுறாங்க, பாட்டிலுக்குள்ள போட்டுறாங்க. சோ பாட்டிலுக்குள்ள போட்டாவது அது 4 பார்ட்டிஷன் ஆயிடும். சோ இந்த 4 பார்ட்டிஷன்ல இருக்க திங்ஸை வந்து நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு டம்மியான வாட்டர் பாட்டில் இருக்கும்ல, சோ அந்த வாட்டர் பாட்டிலோட மூடியை மட்டும், அதை வேஸ்டான வாட்டர் பாட்டில், சோ இந்த வேஸ்டான வாட்டர் பாட்டிலோட மூடியை மட்டும் எடுத்துட்டு அந்த மூடியை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து இது மேல வந்து ஒரு கவர் ஒரு திருப்பி ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணிக்கோங்க. அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி வந்து அந்த லிட் மாதிரி வந்து ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணிக்கோங்க. சோ கட் பண்ணிட்டு அதுல வந்து இந்த வாட்டர் பாட்டிலோட மூடியை வச்சிருக்காங்க. மூடியை வச்சுட்டு வந்து சுத்தி சுத்தி எது வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பார்த்துலாம் வாங்க. சோ இந்த ஹேக் வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு, பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நான் ஒரு 8 மார்க்ஸ் கொடுப்பேன். ஏன்னா வந்து இந்த லிட் வந்து என்ன ஆகும்னா வந்து நம்ம பண்ணிக்கிறது நிக்காது. இது வந்து சும்மா இப்போ அதாவது வந்து இது அவ்வளவா வந்து எதுவுமே கீழே மேல எல்லாம் கொட்டாத மாதிரி வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி டைம்ல வேணா இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இப்படி வந்து நீங்க சுத்தி சுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா லைட்டா நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதாவது இதை வந்து கொஞ்சம் சென்டர் கிட்ட வந்து ஒட்டி விட்டுட்டோம். நீங்க என்ன பண்ணிக்கணும்னா வந்து கொஞ்சம் இந்த கார்னருக்கு வந்தீங்க அப்படின்னா வந்து அந்த கார்னர்ஸ்ல இருக்கிறது எல்லாம் மட்டும் கரெக்டா வந்து வரும். இது எங்க மிஸ்டேக், இது லைட்டா எங்க மிஸ்டேக். பிளஸ் வந்து பட் ஆனா இதுக்கு 8 தான் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து இந்த லிட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சோ பேசிக்கலி வந்து இதுக்கு நம்ம 8 மார்க்ஸ் கொடுத்துலாம். பட் ஆனா ஹேக் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. எஸ், இந்த ஹேக் வந்து சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா வந்து வாங்க நெக்ஸ்ட் ஹேக் பார்த்துடலாம். இந்த ஹேக் என்ன அப்படின்னா வந்து இந்த ஹேக் வந்து நம்ம பண்ணி காட்ட போறது இல்ல, பிகாஸ் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்கு. பட் ஆனா வந்து இந்த ஹேக் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து நான் நினைச்சேன், பிகாஸ் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால. சோ இந்த ஹேக் என்ன அப்படின்னா வந்து வீட்டுல வந்து நம்ம வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வந்து வேணும் இல்ல, எல்லார் வீட்லயுமே வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வேணும். சோ அந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்டுக்கு வந்து நீங்க வந்து சப்போஸ் வந்து நீங்களே வீட்டுல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறாங்க. கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. சோ க்ளோஸ் பண்ணிட்டு அதை வந்து செக்மெண்ட்ஸா வந்து ஒரு 3 கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அது மேல வந்து ஒரு 2, அதுக்கு மேல வந்து ஒரு 1. சோ பேசிக்கலி இந்த ட்ரையாங்கிள் உள்ள வந்து நீங்க வந்து உங்களோட ஷூவோ இல்ல ஸ்லிப்பரையோ எதையாவது வந்து உள்ள வச்சுக்கலாம். சோ நீங்க வந்து நான் வந்து உங்களுக்கு ஓவர்லே பண்ணி காட்டியிருப்பேன். சோ அது பார்த்துதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இது வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக் அண்ட் கண்டிப்பா வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சோ தட்ஸ் ஆல் மை பீப்பிள். சோ நம்ம வந்து ஓகே, இன்னைக்கு வந்து எல்லா ஹேக்ஸுமே வந்து பார்ட் ஆஃப் தி டே தானே. ஆமா. சோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு வந்து எல்லா ஹேக்ஸுமே வந்து ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் நான் நினைச்சதை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா வந்து ஆர்கனைசிங் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. சோ பேசிக்கலி வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது, பிகாஸ் ஆர்கனைசிங் வந்து எனக்கும் கொஞ்சம் பிடிச்ச ஒரு வேலை. சோ அதனால வந்து இந்த ஹேக் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க யாராவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருப்பேன். சிந்துவோட தான் இருக்கும். சோ எங்களை ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அண்ட் வந்து நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து எங்களை வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டோ சென்ட் பண்ணலாம். அதை நாங்க வந்து எங்க ஸ்டோரியில போட்டுருவோம். சோ எஸ், லவ் யூ ஆல் மை பீப்பிள். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து நேம்ஸ் ரீட் அவுட் பண்ணிடலாம். சோ இன்னைக்கான நேம்ஸ் யாரு அப்படின்னா வந்து ஜானு, தன்வர்தினி, தஸ்ஃபியா, ரைஹானா, ஷாலு, தனுஷ்மதி, ஸ்வீட்டி அண்ட் பாலாஜி and Solomon. So உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஹாய் and he loves you all so much. and இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மீட் பண்ணலாம். என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறது வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க.